பிப்ரவரி மாதம் 9ஆம் நாள். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே ராஜா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆராதனை 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 ஆராதனை. அப்பா பிதாவே, உம்மை ஆராதிக்கிறோம். ஆவியானவரே, உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. நன்றியப்பா 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 நன்றியப்பா. இயேசுவே இயேசுவே இயேசுவே, தாவீதின் மகனே, எங்களுக்காக ஒரே பேரான மகனை திருச்சிலுவையில் ஒப்பு கொடுத்தவரே, உம்மை ஆராதிக்கிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் உம்மை ஆராதிக்கிறோம். அன்பின் ஆவியானவரே, ஆலோசனை கர்த்தரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. நன்றியப்பா நன்றியப்பா நன்றியப்பா. நீர் செய்த எல்லா நன்மை தனங்களுக்காக உமக்கு நன்றி இருந்த ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இதோ நாங்கள் பிறந்தது முதல் இந்நாள் வரை தகப்பனை உடைய எங்கள் தாயில் கருவில் உருவாகும் முன்னரே தகப்பனை எங்களை தெரிந்தெடுத்து எங்களை பெயர் சொல்லி அழைத்து உடைய உள்ளம் கைகளில் எங்களை வரைந்து தகப்பனை எந்த தீங்கும் எங்களை அணுகாதவாறு, எந்த வாதியும் எங்களை நெருங்காதவாறு இந்நாள் வரை எங்களுக்கு ஜீவனை கொடுத்து எங்களை உயிரோடு வைத்திருப்பது உம்முடைய அன்பு, உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம் ஆண்டவரே. எங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறீரே அப்பா. எங்களுடைய எல்லாவித நன்மை தனங்களால் முடிசூட்டுகிறீரே. உமக்கு நன்றியப்பா 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 நன்றியப்பா. உம்மை நோக்கி பார்க்கிறோம் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் தகப்பனே ராஜா, உம்மை போற்று எங்களுக்கு இந்த நேரத்தை எங்களுக்காக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீரப்பா. ஒரு குடும்பமாய் சேர்ந்து ஜெபிக்க அப்பா எங்களுக்குள்ள ஒரு ஜெபாவியை ஊற்றுகிறீரப்பா. உமக்கு நன்றியப்பா நன்றியப்பா நன்றியப்பா. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத இந்த கிருபை அப்பா எங்கள் மீது இரக்கம் கொண்டுள்ள தேவனாய் இருக்கிறீரப்பா. நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே. உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. இந்த இணைப்பில் உள்ள ஒவ்வொருவருடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. நீர் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் பிறந்தது முதல் இந்நாள் வரை செய்த எல்லாவித நன்மை தனங்களுக்காக உமக்கு நன்றி வெளியேறியிருக்கிறோம் அப்பா. நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே. போற்றுகிறோம் புகழுகிறோம். நன்றியப்பா நன்றியப்பா நன்றியப்பா. உம்மை துதிக்கிறோம். நீ துதிக்கு பாத்திரப்பா. துதியின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன் அப்பா. நீர் விரும்புவது துதி பலியை தகப்பனே ராஜா. நீர் விரும்புவது இரக்கத்தின் பலியை தகப்பனே ராஜா. அப்பா எங்கள் உள்ளங்களை திறந்து கொடுக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. நம்முடைய பாத படியிலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தூசிக்கும் துரும்புக்கும் ஒப்பான பாவிகளா இருந்தபோது கூடப்பா நாங்கள் இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் தெரியாதவர்களப்பா. ஆனாலும் கூட எங்களை தேடி வந்தீரே. உடைய ஞானத்தால் எங்களை ஒவ்வொரு நாளும் இடை கட்டுகிறீரப்பா. எங்களுடைய பொருளாதாரத்தை ஆசீர்வதிக்கிறீரப்பா. எங்கள் வாழ்க்கையில எல்லாவித நன்மை தனங்களால் எங்களை முடிசூட்டுகிறீர். எங்கள் பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறீர், ஆசீர்வதிக்கிறீரப்பா. எங்களுக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறீரப்பா. எங்களுடைய பலவீனத்தில் நம்முடைய பலனை எங்களுக்கு கொடுக்கிறீரப்பா. சோர்ந்து போன நேரங்களில் எங்களுக்கு புத்துயிரடிக்கிறீரே. உமக்கு நன்றியப்பா நன்றியப்பா நன்றியப்பா. அப்பா நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீர் மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில வரவில்லை என்றால் தகப்பனே ராஜா, நாங்கள் எங்கேயோ செஞ்சிருப்போம் தகப்பனே. அப்பா பாவிகளா இருந்த எங்களை தேடி வந்து எங்கள் பாவங்களை கழுவி உம்முடைய இரத்தத்தால் எங்களை மீட்டு அப்பா உம்முடைய விலைமதிக்க முடியாத ரத்தத்தை கொடுத்து எங்களை மீட்டு எங்களை பரிசுத்தப்படுத்தி அப்பா அப்பா உம்முடைய பாத படியிலே அமர செய்திருக்கிறீரப்பா. உமக்கு நன்றியப்பா நன்றியப்பா. நாங்கள் தகுதியற்றவர்களப்பா, ஆனாலும் கூட எங்களை தகுதிப்படுத்துகிறீரப்பா. ஒவ்வொரு நாளும் நாங்கள் மனித பலவீனங்களால் பாவத்தில் விழுந்து கொண்டிருக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை அப்பா துடைத்து எங்கள் கண்ணீரை துடைத்து எங்கள் பாவங்கள் எல்லாம் கழுவி உடைய ரத்தத்தால் எங்களை பரிசுத்தப்படுத்தி தகப்பனே மீண்டும் விருவிசை கூட உடைய பாதப்படியில் அமர செய்திருக்கிறீரப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனம், நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் தகப்பனே ராஜா. நாங்கள் பேறு பெற்ற ஜனம் தகப்பனே ராஜா. நன்றியப்பா நன்றியப்பா நன்றியப்பா. உடைய இறக்கம், உடைய வல்ல செயல்கள் எங்களோடு கூட, உடைய கரம் எங்களோடு கூட ஒவ்வொரு நொடி பொழுது இருக்கிறதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. இஸ்ரவேல் மக்களை வனாந்தரத்தில் நடத்தின கரம் அப்பா, செங்கடலை இரண்டாக பிளந்த கரம் தகப்பனே ராஜா. கிதியோனுக்கு தகப்பனை வாக்கு கொடுத்த கரம், கிதியோட இந்த பலத்தோட போ, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆறுதல் கொடுத்த அந்த ஆறுதலின் கரம் எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் போக்கில மரத்தில் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு எதிராக எழுந்த எல்லா ஆபத்துகளும் எங்களை மீட்டு அப்பா எங்களை நிர்மூலமாக்காமல் எப்பா நிலைத்து நிற்க செய்திருக்கிறீரப்பா. உமக்கு நன்றியப்பா நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே. எங்களுக்கு அப்பாவாக, அம்மாவாக, தந்தையாக, தாயாக, உற்றானாக, உறவினராக, நண்பராக அப்பா நாங்கள் சோர்ந்து போன நேரங்களெல்லாம் ஆறுதலின் தேவனாக இருந்திருக்கிறீரப்பா. உமக்கு நன்றியப்பா நன்றியப்பா நன்றியப்பா. எங்களை தாழ்த்தி உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். மீண்டும் ஒரு விஷயத்தை தகப்பனே, உடைய ரத்தத்தால் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. எங்கள் குடும்பங்களை பரிசுத்தப்படுத்துங்க அப்பா. எங்கள் வீடுகளை சுற்றிலும் பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. நற்கருணை நாதரே அப்பா அப்பா. இன்று என்ன வாசகத்தில கூட தகப்பனே அப்பா சாலமோன் தகப்பனே ராஜா உம்முடைய திருப்பழி சுமந்து கொண்டு வரும்போது அப்பா திரளான மக்கள் அப்பா உம்மை நோக்கி பின்தொடர்ந்து வந்தார்களே தகப்பனே ராஜா. அப்பா அப்படியாய் கூட தகப்பனே ராஜா எங்கள் இதயங்களை நாங்கள் திறந்து கொடுக்கிறோம் தகப்பனே ராஜா.
இதயத்தின் பேழையில நீர் எங்களுக்குள் வாசம் செய்கிற தேவனாய் வாருங்கப்பா. எங்கள் குடும்பத்திலே வாருங்கப்பா. எங்கள் குடும்பத்திலே வாருங்க. எங்கள் பிள்ளைகளுக்குள்ள வாருங்கப்பா. நாங்கள் மதிகேடர்கள் தகப்பனே ராஜா. அப்பா, நாங்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் தகப்பனே ராஜா. ஆனாலும் கூட எங்கள் தகுதிக்கும் திறமைக்கும் மேலாக எங்கள் வாழ்க்கையில் எல்லாவித ஆசீர்வாதங்களால் நிரப்பிய தகப்பனே ராஜா. அப்பா, உம்முடைய உடன்படிக்கை பேழை கோவின் கருவறையாக திருத்துயகத்தில் அதற்குரிய இடத்தில் தகப்பனை வைக்கப்பட்ட போது அதில் அப்பா அந்த ஆலயத்தை நீர் அசைவாடுகிற தேவனாயிருந்தீரே தகப்பனே ராஜா. அப்பா, உங்களுடைய வல்லமை வெளிப்பட்டதே தகப்பனே ராஜா. அதற்காக நமக்கு நன்றியப்பா. அதே வல்லமை தகப்பனே ராஜா ஆண்டவரின் இல்லத்தை நிரப்பிற்று அப்பா. அப்பா, தூயகத்தினின்று வெளியே வருகிற ஒரு மேகம் ஆண்டவரின் இல்லத்தை நிரப்பிற்று என்று நாங்கள் வாசிக்கிறோம் அப்பா. அதே மேகத்துன் அக்கினித்துன் அப்பா எங்கள் குடும்பங்களிலும் அப்பா தகப்பனை நிரப்புவதாக. எங்களுடைய அறியாமைகள் இயலாமைகள் எங்களுக்குள்ளப்பா தகப்பனே ராஜா பலவிதமான விட்டு கொடுக்க முடியாத சூழ்நிலைகள் அப்பா, பிரிவினையின் ஆவிகள் அப்பா, இதையெல்லாம் மாறணும் என்றால் தகப்பனை நீர் எங்களுக்குள்ள வர வேண்டும். நீர் எங்கள் குடும்பத்துக்குள்ள அசைவாடுகிற தேவனாய் வர வேண்டும். ஆவியான தேவனாய் வர வேண்டும். எங்கள் குடும்பங்களில வாருங்கப்பா. வெல்கம் ஹோலி ஸ்பிரிட். தூய ஆவியானவரே, அக்கினி மயமானவரே, ஆறுதலின் தேவனே அப்பா, நாங்கள் வாஞ்சிக்கிறோம் தகப்பனே ராஜா. எங்கள் குடும்பத்தின் மத்தியிலே வாருங்க. எங்கள் குடும்பத்தின் மத்தியிலே வாருங்க. எங்கள் பிள்ளைகளின் மத்தியிலே வாருங்க. அசைவாடுங்க. முதியோர் மேலும் வெளியோர் மேலும் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றீரப்பா. அப்பா, ஆதிகால திருச்சபையில் இருந்த அதே ஒரு அக்கினி, அதே ஒரு விசுவாசம் எங்கள் குடும்பங்களில நிரப்புவதாக. இந்த இணைப்பில் உள்ள ஒவ்வொரு நிரப்புவீராக தகப்பனே ராஜா. நன்றி தகப்பனே. நீர் உம்முடைய வருகை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் தகப்பனே ராஜா. உமக்காக எழுந்து ஒளி வீசி பிரகாசிக்க எங்களை நிரப்புங்கப்பா. உம் உறைவிடத்திற்கு வல்லமையோடு எழுந்தருளும் தகப்பனே ராஜா. நன்றியப்பா. உடைய திருப்படியை நாங்கள் தாழ்ந்து வணங்குகிறோம் தகப்பனே. வேறு எங்கு செல்லும் தகப்பனே, வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளனப்பா. திருப்பொழிவு செய்த அரசரை ஊழியராக தாவீதின் பொருட்டு புறக்கணியாத என் தகப்பனே ராஜா. நன்றியப்பா. ஒவ்வொரு குருக்களையும் கன்னியர்களையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரை. திருப்பொழிவு செய்த ஒவ்வொரு குருக்களையும் கன்னியர்களையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிற தகப்பனே ராஜா. அவர்கள் குடும்பங்களை விட்டு தகப்பனை பலவிதமான வேதனைகளிலும் கண்ணீர்களும் சொல்ல முடியாத அப்பா, அவர்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் மத்தியிலும் தகப்பனே ராஜா உமக்காக வாழ்ந்து கொண்டுக்க அவர்கள் குடும்பங்களை கண்ணோக்கி பாருங்க அப்பா. ஒவ்வொரு குருக்களையும் கன்னியர்களையும் கண்ணோக்கி பாருங்க தகப்பனே. அவர்களுக்குள் தகப்பனே ராஜா ஒரு பலவீனத்தை எல்லாம் தூக்கி போட்டு பலத்தால் இடைக்கட்டுங்கப்பா. அவர்களுக்குள்ள நோய்கள் எல்லாம் மாறணும் ஆண்டவரே. அப்பா, அவர்களுக்குள்ள ஒரு சமாதானத்தின் ஆவியை ஊற்றுங்க. உடலுள்ள சுகத்தால நிரப்புங்க தகப்பனே ராஜா. நன்றியப்பா. தேசம் விட்டு தேசம் அப்பா தகப்பனை சென்று தகப்பனை நம்முடைய நற்செய்தியை போதித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குருக்களையும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அவர்களுக்குள்ள அங்கிருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கு தெரியும் தகப்பனே ராஜா. அவர்களுடைய எல்லா பிரச்சனைகளின் விடுதலை கொடுப்பீராக. உடைய ஆவின் அபிஷேக வல்லமையாளர்களை நிரப்புவீராக தகப்பனே ராஜா. இன்னுமாய் கூட அக்கினி அபிஷேக வல்லம் அவர்களுக்குள்ள இறங்கி தகப்பனே ராஜா. ஆவியானவரை நீங்க சொல்லி கொடுங்கப்பா. அவர்கள் என்ன பேசணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்னு தகப்பனே அவர்களுக்கு சொல்லி கொடுக்கிற ஆவியானவர் அவர்களுக்குள்ள நீர் இறங்கி அவர்களுக்கு சுகப்படுத்தி பலப்படுத்தி தாங்கி தப்புவிக்க வல்ல தேவனா அவர்களை வழிநடத்துகிற நம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றியப்பா. என்ற நற்செய்தி வாசகத்திலே தகப்பனே அப்பா, உமை தொட்ட ஒவ்வொரு சுகமடைந்தார்கள் என்று நாங்கள் வாசிக்கிறோமே அப்பா. உங்களுடைய ஆடை விளிம்பி தொட்டவர்கள் கூட தகப்பனே ராஜா உடைய வல்லமை அவர்கள் உணர்ந்து சுகம் பெற்றுக் கொண்டார்கள் என்று நாங்கள் வாசிக்கிறோமே தகப்பனே. நாங்களும் கூட அப்பா என் அப்பாவை என் இயேசுவை நோக்கி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசத்தோடு வந்திருக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய நோய்கள் எல்லாம் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய பலவீனங்களை எல்லாம் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய குற்றங்கள் குரங்களை எல்லாம் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லா விதமான தகப்பனை ராஜா ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலைகள் அப்பா, பலவிதமான கவலைகள் கண்ணீர்கள் தகப்பனை ராஜா, இந்த பிரச்சனை நான் எப்படி விடுபட போகிறேன், இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்று இருக்கிற ஒவ்வொருவருடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனை ராஜா. அப்பா, இதோ இன்று இரவு பயணம் செய்ய இருக்கிற ஒவ்வொருவருடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. உடைய பாதுகாப்பின் ஆவியானவர் அவர்களோடு கூட வருவீராக தகப்பனே ராஜா. அக்கினி தூணாக இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தினவரே அப்பா, அதே மாதிரி தகப்பனே ராஜா ஒவ்வொருவருடைய தகப்பனுடைய வான தூதர்களை அனுப்பி எங்களை பாதுகாத்து கொள்வீராக தகப்பனே. நன்றி தகப்பனே. ஒவ்வொரு இளையோர் இளம் பெண்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் விட கரங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. படித்து கொண்டுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் விட கரங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அப்பா, இதோ தகப்பனே இந்த நேரத்தில் கூட தகப்பனே அப்பா, இந்த எக்ஸாமுக்காக தயாரித்து கொண்டுக்கிற ஒவ்வொரு குழந்தைகளையும் விட கரங்களை ஒப்பு கொடுக்கிறப்பா.
ஞானத்தின் ஆவியானவர் அவங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை கொடுப்பீராக, ஞாபக சக்தியை கொடுப்பீராக. பிள்ளைகளுக்கு இருக்கிற பயத்தின் உணர்வை நீக்கி போடுவீராக அப்பா. அவர்களுக்கு இருக்கிற பய ஆவி இயேசுவின் நாமத்தினாலே ஓடுவதாக அப்பா. அப்பா படிக்கின்ற பாடங்கள் மனதில் நன்றாக பதிய ஆவியானவர் அவருடைய ஞானத்தை சீர்தூக்கி பார்க்க தகப்பனே உம்முடைய ஆவி அக்கினி அபிஷேக வல்லம் அவர்களுக்குள்ள நிரப்புவீராக தகப்பனே. சிந்தனையை இப்படி ரத்தத்தால முத்திரெடுக்கிற தகப்பனை படிக்கின்ற பாடங்கள் அவளுக்கு நல்ல ஞாபக சக்தி கொடுக்க, புரிந்து படிக்க அப்பா அவர்களுக்கு நீர் ஆவி அக்கினி அபிஷேகத்தை நிரப்புவதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றியப்பா அப்பா. அவர்கள் பரீட்சை எழுதும்போது நீர் தாமே இப்படி வானத்துதங்களை அனுப்புங்க தகப்பனே ராஜா. அவர்கள் கைகள் எழுதும்போது தகப்பனே நீரே அவர்களை கைகளை பிடித்து எழுதுவீராக. நன்றி தகப்பனே. இயேசுவே ஆவியானவரே, அக்கினி மயமானவரே, இன்னுமாய் கூட தகப்பனே யாரெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக இந்த இணைப்பில் இருந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருடைய தேவைகளுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கு தெரியும் தகப்பனே எங்களுக்கு என்ன தேவை நீர் அறிந்திருக்கிறீர் தகப்பனே. எங்கள் வீடுகளிலே அப்பா பலவிதமான குழப்பத்தின் ஆவியை கொண்டுகிற சத்ருவை இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகிறோம். சமாதானத்திற்கு சந்தோஷத்திற்கும் தடையா இருக்கிற சத்ருவை கட்டுகிறோம் தகப்பனே. எங்கள் குடும்பத்திலே பலவிதமான தகப்பனே ஏற்றிக்கொள்ள முடியாத சூழ்நிலைகள், ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலைகள் அப்பா. கணவன் மனைவிகளுக்குள்ள பிரிவினைகள், என் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகியும் இப்படி பிரிந்து இருக்கிறார்களே என்ற அப்பா அதை காண்கிற பெற்றோர்களின் கண்ணீர்கள் அப்பா, சகோதரின் கண்ணீர்கள் அப்பா. திருமணம் ஆகியும் குடும்பத்தை பொறுப்பாக கவனித்துக் கொள்ளாமல் பலவிதமான போதைகளுக்கு அடிமையா இருக்கிற ஒவ்வொருவருடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இப்படி ஆணி பாய்ந்த கரங்களிலிருந்து வருகின்ற ரத்த அவர்களை தொடுவதாக. இந்த போதை பழக்கத்தை தூண்டுகிற சத்ருவினர் இயேசுவின் நாமத்தினாலே பாதாளத்தில் கட்டுகிற தகப்பனே ராஜா. இதனால பாவங்கள் அதிகரித்து கொண்டிருக்கிறது அப்பா. இயேசுவே அப்பா பிதாவே, ஒவ்வொரு முதியோர்களையும் கரங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே அப்பா. அவர்களுக்கு இருக்கிற நோய்களை எல்லாம் மாற்றுங்க தகப்பனே ராஜா. அப்பா அவர்களுக்கு ஆறுதல் தேவனாய் வாருங்க அப்பா. அநாத ஆசிரமங்கள் இருக்கிற ஒவ்வொரு முதியோர்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கைவிடப்பட்டவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. தனிமையில் இருக்கிறவர்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வீடுகளிலும் கூட தனிமையான இருக்கிற ஒவ்வொருவருடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க அப்பா. இந்த இரவு முழுவதும் எங்களோடு கூட பாருங்க அப்பா. எங்களுக்கு நல்ல உறக்கத்தை கொடுங்க தகப்பனே ராஜா. நீங்களே எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. விடுகிற பொழுது நல்ல பொழுதாய் அமைய அப்பா. எல்லா துதி கன மகிமை எமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவின் எங்கள் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதென போற்ற பெருக, முது ஆட்சி வருக, முது திருவுள்ள விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்றி எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. ஆமேன்.